Hi students, welcome to KC Botany. 12th Zoology Bubbly examsல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டாப் மோஸ்ட் 3 மார்க் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 5 மார்க்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சாப்டர் வைஸாக என்னென்ன கொஷின்ஸ் வந்து படிக்கணும் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ 2 மார்க்ஸ் வந்து என்ன படிக்கணும், 3 மார்க்ஸ் வந்து என்ன படிக்கணும், போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். அதே போல் டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய 5 மார்க் கொஷின்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் 3 மார்க்ஸ் வந்து படிப்போம். ஸோ மினிமம் நம்ம சொல்லக்கூடிய கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. இதை படித்தாலே போதும், நீங்கள் வந்து எல்லா 3 மார்க்ஸும் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அட்டன் பண்ண முடியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணுங்கள், இன்டீரியர் கொஷின் வந்து அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நான் அடுத்த வீடியோவில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அதை வந்து அப்டேட் பண்ணுறேன். அது ஒரு கொஷின் தான் சரிங்களா, 1 or 2 கொஷின் தான் நமக்கு வந்து கம்பல்சரியும் இன்டீரியர் இந்த மாதிரி வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 9 கொஷின் நமக்கு வந்து கேட்குறாங்க 3 மார்க்ஸில் அப்படின்னா அதில் 1 அல்லது 2 சரிங்களா, மேக்ஸிமம் 3, ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரினா 3 கொஷின்ஸ் தான் இன்டீரியர் இந்த மாதிரி இருக்கும். மற்றது எல்லாமே நமக்கு புக் பேக்கு ப்ளஸ் வந்து இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்ஸு அந்த மாதிரியான கொஷின்ஸாக இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 கொஷினை டார்கெட் பண்ணிவிட்டு இங்கே எழுதக்கூடிய 6 கொஷினை வந்து என்ன பண்ணிடுறாங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். அது வந்து இன்னும் நமக்கு ஒரு 2 நாள் டைம் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் அந்த கொஷினை மறக்காமல் என்ன பண்ணுறேங்க, படிச்சிருங்க. இதே மாதிரி இம்பார்ட்டண்டான டயக்ராம் கொஷின் ஆல்ரெடி எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸாம் டைமில் நமக்கு வந்து ரீகாலுக்கு ஒன்ஸ் அகைன் மறுபடியும் நான் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுவும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா. அதனால் பதட்டப்படாமல் படிச்சுட்ருங்க. ஆல்ரெடி இதோட பிடிஎஃப் எல்லாமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியாச்சு. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே எங்கே இருக்குதுன்னு சொல்லி தேடத்தில் நம்ம சாப்டர் வைஸாக அப்டேட் பண்ண கொஷின்ஸில் வந்து என்ன பண்ணணும் இருக்கும். ஸோ இப்போ சொல்லக்கூடிய கொஷினை மினிமம் என்ன பண்ணி வச்சுங்க, மார்க் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஒன்ஸ் அகைன் மறுபடியும் ரீகால் பண்ணி வச்சுங்க. இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கலாம், அப்போ சொல்லாத ஒரு சில கொஷின்லாம் இருக்குது அதெல்லாம் படிக்க தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து செகண்டரியாக எனக்கு வந்து நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடியதை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா சொல்லாத கொஷின் நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, ரிவிஷன் பண்ணி வச்சிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாப்டர் 1 வந்தீங்க அப்படின்னா இந்த இணைவு முறை இனப்பெருக்கம், அதுக்கடுத்து இழப்பு மீட்டல் என்றால் என்ன, அதன் வகை, இறப்பு மீட்டல் திறன் ஒன்று இருக்கும், அதையும் வந்து படிச்சுருங்க. அதுக்கடுத்து உயிரினங்களில் வாழ்க்கை சூழலில் இருக்கக்கூடிய நிலைகள், டிஃப்ரெண்ட் பேசஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள், அது வந்து பார்த்துருங்க. ஸோ இந்த ஒரு கொஷினை படித்தாலும் இதுலேயே நமக்கு 3 அல்லது 4 கொஷின் இருக்கும் சரிங்களா. இள உயிர் நிலை இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. அதனால் அது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து செகண்ட் லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த சீம்பால் என்றால் என்ன, கொலஸ்ட்ரம் அப்படிங்கிறத படிச்சிருங்க. அதுக்கடுத்து கருவுறுதல் மற்றும் கருவுற்ற முட்டையில் கருப்பதிதல், ஸோ இந்த கொஷின் வந்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விந்தக அமைடத்தின் முக்கியத்துவம் குறிப்பிட விதைப்பு ஒரு வெப்ப நடத்தியாக செயல்படுகிறது. ஸோ அந்த கொஷினை பாருங்கள், இம்பார்ட்டன்ஸ் பொசிஷன் இந்த டெஸ்டிஸ் இன் ஹியூமன், அதை வந்து பார்த்துருங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இதை தாண்டி இன்னும் ஒரு சில கொஷின்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் இந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா, இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து தாய்சை இணைப்பு திசு ஒரு நாளமில்லா சுரப்பு திசு எவ்வாறு நியாயப்படுத்துக, அதை வந்து பாருங்கள். கருப்பை சுவரோட அடுக்குகள் சரிங்களா, அந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். அதே மாதிரி குழந்தை பிறப்பதில் ஆக்சிடோசின் ரிலாக்சின் அது இந்த ஹார்மோனோட பங்கு சரிங்களா, இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்த்தீங்கன்னா அதே தான் சரிங்களா, எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் பிளாசண்டா இஸ் அன் எண்டோக்ரைன், அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து நேம் த 3 லேயர்ஸ் வாட்டர் ஆஃப் யூட்ரஸு, அதுக்கடுத்து ஆக்சிடோசின் ரிலாக்ஸின் சரிங்களா, அந்த ஹார்மோன்ஸோட பங்கு. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின், நம்ம இந்திய நாட்டில் முழுமையாக இனப்பெருக்க ஆரோக்கியத்தை அடைய மேற்கொள்ள வேண்டிய உத்திகள், வாட் ஆர் த ஸ்ட்ராட்டஜி பீயிங் இம்ப்ளிமெண்டட் இன் இந்தியா டு அட்டைன் டோட்டல் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், அந்த கொஷின் பார்த்துருங்க. அதே மாதிரி இந்த ஆம்னியோசென்டிசிஸ் ரொம்ப முக்கியம், பனிக்குடை துளைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொஷினை பார்த்துருங்க. அதுக்கடுத்து வாடகை தாய் சர்கோசி வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து ரொம்ப ஈஸியானது இந்த டெஸ்ட் டியூபி வாசக்டமி டியூபெக்டமி சரிங்களா, விந்துக்குழல் தடை கருக்குழல் தடை சோதனை குழாய் குழந்தை சரிங்களா, இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்துருங்க. இது வந்து தேர்ட் லெசனில் இருக்கிறது. ஸோ மோஸ்ட்லி தேர்ட் லெசனில் இது படித்தாலே போதுமானதாக இருக்கும். நம்ம இங்கே இருக்கக்கூடிய கொஷினுமே என்ன பண்ணியிருந்தோம், சொல்லியிருந்தோம் சரிங்களா. இதை வந்து என்ன பண்ணி வச்சுங்க, பார்த்து வச்சுங்க. இது வந்து தேர்ட் லெசனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ். அதில் மினிமம் இந்த
மேயர் ரொக்கிடான்ஸ்கி 1 அப்படிங்கன்னு இருக்கும். இது வந்து என்ன பண்ணி வச்சுங்க, ஆட் பண்ணிக்கங்க. ஸோ ஒரு டைம் இயர் கொஷனில் கேட்டிருந்தாங்க இந்த கொஷினை, அதை வந்து பார்த்துருங்க. ஸோ நான் நெக்ஸ்ட்டு அப்டேட் பண்ணுறேன், உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து 4th லெசனை பார்த்தீங்கன்னா இந்த குறுக்கு மறுக்கு கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸு, ஏபிஓ பிளட் குரூப்பிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லாஸ்ட் டைம் 5 மார்க்ஸ்லையுமே என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி குரோமோசோம் தொகுப்பு வரைபடம் கேரியர் டைப்பிங் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து இடைப்பால் உயிரி மிகப்பெண்ணிலிருந்து வேறுபடுத்துக, இதுவும் பப்ளிக் எக்ஸாம்ஸில் 2 டைம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து இனம் மேம்பாட்டியல் எனும் முறை யூஜெனிசிஸ், சரிங்களா, மெத்தட்ஸ் ஆஃப் யூஜெனிசிஸ்னு இருக்கும். அந்த கொஷின் வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ இது வந்து 4th லெசனில் அதுதான், சரிங்களா. இந்த கொஷினை பார்த்து வச்சுங்க. ஃபைனலாக இங்கே தலாசிமியா ஒன்று கொடுத்துருப்போம். இந்த கொஷினை வேணால் என்ன பண்ணி வச்சுங்க, ஆட் பண்ணிக்கங்க. ஸோ இதில் வந்து இந்த 8th கொஷின் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி படிச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 5th லெசன் வந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதன்மை இழை மற்றும் பின்தங்கு இழை, சரிங்களா, லீடிங் அண்ட் லேகிங் ஸ்டாண்டு, மனித மரபணு திட்டம், மகா திட்டம், ஆர்என்ஏ உலகம், ஆர்என்ஏ வேர்ல்டு. ஸோ மோஸ்ட்லி இதில் இருக்கிறது எல்லாமே படிச்சிருங்க. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கு, அதுக்கடுத்து மரபணு குறியீடுகளோட சிறப்பு பண்பு, சேலின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் கோடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ 5th லெசனில் சொல்லியிருக்கக்கூடிய 3 மார்க்ஸ் மோஸ்ட்லி அது எல்லாமே என்ன பண்ணுறேங்க, படிச்சிருங்க, சரிங்களா. இதுலேயும் அதே தான் நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 6. ஸோ சாப்டர் 6ல் 3 வகையான புதைப்படிவமாக்கல், மேஜர் கேட்டகரிஸ் விச் ஃபாசிலேஷன் அக்கர், டார்வின் கோட்பாட்டிற்கான எதிர்கருத்து, அப்ஜெக்ஷன் ஆஃப் டார்வினிசம், அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து லாமார்க்கோட பெறப்பட்ட பண்பை தவறான நிரூபித்தவர் யார், அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து தொழிற்சாலை மெலானினக்கம், சரிங்களா, இந்த கொஸ்டினை வந்து என்ன பண்ணுறீங்க, படிச்சிங்க. அதுக்கடுத்து இந்த அமைப்பொத்த உறுப்புகள், செயலொத்த உறுப்புகள், சரிங்களா, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹோமோலாகஸ் அண்ட் அனலாகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து மரபற்று போதல்னா என்ன, அதோட வகைகள், மாஸ் எக்ஸ்டிங்ஷன், அதோட டைப்ஸ். ஸோ 6th லெசனை பொறுத்த வரைக்கும் இதுதான் வரும். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, பார்த்துங்க, சரிங்களா. இதுதான் அதுதான் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், சொல்லியிருப்போம். இது வந்து சாப்டர் 6ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 7 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நோய்கள் வந்து கொடுத்துட்டு எது வேணாலும் கேட்கலாம், சரிங்களா. அதனால் இந்த நோய் தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. ஒரு டேபிள் மாதிரி போட்டு அதில் நிறைய டிசீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது முடிஞ்ச அளவுக்கு படிச்சிங்க, சரிங்களா. அதுதான் நமக்கு வந்து மாற்றி மாற்றி கேட்டுருக்காங்க. நம்ம இயர் கொஸ்டினுமே சொல்லியிருந்தோம். அந்த இயர் கொஸ்டினில் மாற்றி இது எல்லாமே கேட்டிருக்காங்க. இயர் கொஸ்டினா இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்ஸில் நான் கேட்டது 2020லேருந்து 25 வரைக்கும் நடந்த இயர் கொஸ்டினில் 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்ஸ் என்னென்ன கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே அப்டேட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் இந்த போதை, இந்த 2வது கொஸ்டின் வந்து என்ன பண்ணுறேங்க, நல்லா படிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த பாக்டீரியா நோய் அதுவும் வந்து பார்த்து வச்சுங்க. போதை மருந்துகள் மதுவினால் ஏற்படும் விளைவுகள், சரிங்களா, எஃபெக்ட் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால், அது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ இதுலேயும் அதே தான். ஸோ இதில் வந்து இந்த கினாப்பினாய்டுகள் அப்படின்னு இருக்கும், அது வந்து எக்ஸ்ட்ரா படித்து வச்சுங்க. ஸோ கினாப்பினாய்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 8th லெசனை பொறுத்த வரைக்கும் இம்யூனோகுளோபினோட ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா பார்த்து வச்சுங்க, சரிங்களா. ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபின். அதுக்கடுத்து தடுப்பு மருந்து என்றால் என்ன, அதோட வகைகள், வேக்சின்னா என்ன, அதோட டைப்ஸு. அதுக்கடுத்து இம்யூனிட்டி சிஸ்டம், நோய் தடைக்காப்போட வகைகள், அது வந்து நல்லா பார்த்துங்க. சுய தடைக்காப்பு நோய், அதாவது ஆட்டோ இம்யூனி சிஸ்டம், சரிங்களா. அந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. இதே தான் இதுலேயும் சொல்லியிருப்போம். ஸோ இது 8th லெசனில் இருக்கக்கூடிய 3 மார்க். ஸோ இது வந்து டான்சில் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணி வச்சிங்க, பார்த்துங்க. இது வரைக்கும் இது கேட்கல அதிகமாக. ஸோ நமக்கு வந்து நியூவாக ஒரு கொஷின் வந்து கேட்குறாங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சரிங்களா. அதனால் எக்ஸ்பெக்டட் கொஷின் நிறைய கேட்டுட்ருக்கீங்களா, அதில் இந்த கொஷின் வந்து என்ன பண்ணுங்கள், பார்த்துருங்க. அதே மாதிரி இந்த இன்னேட் இம்யூனிட்டி, அக்யூரேட் இம்யூனிட்டி, ஆக்டிவ் அண்ட் பேசிவ் இம்யூனிட்டி, ஸோ இந்த கொஷின் அதிகமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ்லேருந்து கேட்குறாங்க. அதனால் இந்த 2வது கொஷினை வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நல்லா பார்த்துங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு சார் சொன்ன கொஷின்ஸ் எல்லாமே
படித்தா வருமா, கம்மியாக தான் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரிலாமே இருக்குது. நம்ம நிறைய சொல்கிறோம், அது வந்து வாட்ச் பண்ணுறது கிடையாது. ஸோ 9th லெசன் வந்தீங்க அப்படின்னா 9th லெசனில் அதிகமாக 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ ரிப்பீட்டடாக கேட்டது இந்த ஃபர்ஸ்ட் கொஷின், இண்டஸ்ட்ரியல் ஆல்கலி, உயிர் எதிர்ப்பு பொருள் சரிங்களா, ஆன்டிபயோட்டிக்கு, நுண்ணுயிர் எரிபொருள் கலன் சரிங்களா, மைக்ரோஃபில் ஃபியூல் செல், இது வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. இதை தாண்டி அதிகமாக கேட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த 2 மார்க்கில் அது 2 மார்க் சொல்லும்போது உங்களுக்கு சொல்லும் உயிரிய தீர்வு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உயிர் எதிர்ப்பு பொருள் எதிர்பொருள் எழுப்பு திறன், இதுதான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதிகமாக கேட்டிருக்காங்க சரிங்களா. அது நம்ம 2 மார்க்ஸில் சொல்லும்போது நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இப்பயும் வந்து என்ன பண்ணி வச்சுங்க பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10th லெசனு. ஸோ 10th லெசனில் பார்த்தீங்கன்னா மரபு பொறியியல் மூலம் உருவாக்கப்பட்ட இன்சுலின், ஜெனட்டிக்கலி இன்ஜினியர் இன்சுலின்னா என்ன, அது வந்து நல்லா பார்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த 10th லெசனில் எல்லா கொஸ்டினுமே படிச்சிருங்க. டிரான்ஜெனிக் அனிமல்ஸ் எக்ஸாம்பிள், டிஎன்ஏ வேக்சின்ஸு சரிங்களா, இங்கே இருக்குது டிஎன்ஏ தடுப்பூசி, அதுமாதிரி ஏடிஏ டெஃபிஷியன்சி இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டால் நல்லது. அதேமாதிரி தண்டு செல்லு, நகலாகத்தோட சாதக பாதங்கள், மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரினங்கள் நேரிடக்கூடிய ஆபத்துகள், முடிஞ்ச அளவுக்கு இந்த 8 கொஸ்டினுமே என்ன பண்ணுங்கள் நல்லா பார்த்துருங்க. ஏன்னா சாப்டர் 10 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் எது வேணாலும் நமக்கு வந்து என்ன பண்ணலாம் கேட்கலாம். இது எல்லாமே மாற்றி மாற்றி ஆல்டர்னேட் இயர்ஸில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க கேட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம இங்கே சொன்னாலும் அதே தான் சரிங்களா. சாப்டர் 10ல் இங்கே சொல்லியிருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு இது சாப்டர் 10ல் இருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சாப்டர் 11. சாப்டர் 11 பொறுத்த வரைக்கும் இந்த பிறப்பு வீதம் இறப்பு வீதம் இது வந்து நல்லா பார்த்துருங்க, அதிகமாக இது வந்து கேட்குறாங்க. அதுக்கடுத்து உயிர் தொகையின் பண்பு, பயோமோட கேரக்டர்ஸ் வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து நீரோட முக்கிய பண்பு, நீர்வாழ் உயிரினங்களோட அந்த கேரக்டர், அதுக்கடுத்து இணக்கமாதல். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து இந்த மியூச்சுவலிசம். ஸோ இந்த டைம் நமக்கு வந்து இந்த மியூச்சுவலிசம், கமன்சலிசம் இந்த மாதிரி எதனாச்சும் ஒரு டேபிளில் நமக்கு நிறையா கொடுத்துருப்பாங்க, ஒரு 6 இதுக்கு மாதிரி வரும். ஸோ இதுலேருந்து எதனாச்சும் ஒன்று வந்து என்ன பண்ணலாம் கேட்கலாம். அதனால் அந்த இன்ட்ராக்ஷனை வந்து நல்லா படித்து வச்சிங்க. ஸோ இதுதான் 11வது லெசனில். ஸோ இங்கே வந்து பார்த்தாலும் அதே தான் 11ல் இந்த கொஷின்ஸ் தான் இருக்கும் சரிங்களா. அதனால் இது வந்து பார்த்து வச்சிங்க. ஸோ வந்து சாப்டர் 11ல். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 12. ஸோ சாப்டர் 12 பொறுத்த வரைக்கும் இந்த சூழல், உள் பாதுகாப்பு, வெளி பாதுகாப்பு, ஸோ அது வந்து பார்த்துருங்க சரிங்களா. இன்சிட்டு எக்ஸிட்டு கன்சிடரேஷனு. அதுக்கடுத்து உயிரிய பல்வகைத்தன்மை ஏற்பதற்கான காரணங்கள், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அடிக்கடி இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இந்த 4th கொஸ்டின் பாருங்கள், இது லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய கொஸ்டின் நம்ம அப்டேட் பண்ணது வந்துருந்துச்சு, இந்த டைமும் வரும். அதனால் நீங்கள் வந்து பதட்டப்பட தேவை. அப்போ இதெல்லாமே போன வருஷம் கேட்டாங்கன்னா இந்த வருஷமே கேட்காம விட்ருவாங்க அப்படின்லாம் இல்லை. ஸோ இந்த வருஷமும் இதுலேருந்து நிறையா வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த 3 மார்க்ஸ் பாருங்கள், இந்த இணை மரபொற்று போதல் அது வந்து படிச்சிங்க, கோஎக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது, எஸ்டிங்ஷன்ஸ். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 13வது லெசனு. 13வது லெசனில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி தான் இந்த கொஷின் தான் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது, ஏன்னா நமக்கு நிறைய கொஷின் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மிகை உணவூட்டம் இது வந்து படிச்சிருங்க. அந்த மாசுபாட்டை கட்டுப்படுத்துறதுக்கான முறைகள், காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, ஒலி மாசுபாடு, ஸோ அது வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம் இதெல்லாமே பார்த்துருங்க. இந்த வேளாண் வேதிப்பொருட்கள்னால் என்ன, டிடிடி, அதுக்கடுத்து பிஓடி. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள் பார்த்து வச்சுங்க சரிங்களா. மோஸ்ட்லி இதை பார்த்தாலே போதும், எல்லாமே என்ன ஆகிடும் அப்படின்னா கவர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் என்ன பண்ணுறேங்க படிச்சிருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உடனே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த கொஷினை பார்த்துருங்க. இது வரைக்கும் எந்தெந்த லெசன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அந்த ப்ளூ பிரிண்ட் ஒன்று இருக்குது, ஸோ அதையும் வந்து என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க. இன்டீரியர் 1 மார்க்ஸ் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியாச்சு. ஸோ நியூவாக ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு ஒரு 7 மணிக்கு சரிங்களா, அல்லது வந்து 8 மணிக்கு நம்ம வந்து ஒன்ஸ் அகைன் மறுபடியும் வந்து கொஷின்ஸை வந்து என்ன பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம். ஸோ நியூவாக ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.